ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு பயிறு வகைகளை வச்சு எப்படி ஒரு ரைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், ஊற வைத்த கொள்ளு 1/2 கப், துவரம் பருப்பு 1/4 கப், பூண்டு 1 பீஸ், பெரிய வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், பச்சை மிளகாய் 1 அல்லது 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், தண்ணீர் 3 கப், புளி தண்ணீர் 1 கப், தேங்காய் 1/4 கப், எண்ணெய் 3 தேக்கரண்டி, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்துக்கலாம். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இதில் சேர்த்துடலாம். எல்லா பொருட்களையும் இதில் வரிசையாக சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கோம். அப்புறம் பெரிய வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் ஜீரகத்தூள் போட்டு ஒரு பூண்டை நல்ல 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம பருப்புலாம் போட்டிருக்கனால. நீங்கள் கொஞ்சம் ரைஸ் இது கொஞ்சம் உதிரியாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கொலக்கலான்னு வரணும்னா கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக ரைஸ் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நமக்கு இந்த ரைஸ் செய்கிறதுக்கு எந்த காயும் தேவையில்லை. வெங்காயமும் தக்காளியும் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பயிறு வகைகளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை நம்ம ரைஸில் கொட்டிடலாம். நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்பளம் எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம், இல்லைனா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியான ஒரு தயிர் பச்சடி எப்படி செய்யணும்னு அடுத்து பார்த்துடலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் தயிர், அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ரைஸு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.